உவே சுவாமிநாத ஐயர், உவேசான்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இன்னொரு பட்ட பேர் தமிழ் தாத்தான்றாங்க. ஏதோ உரையாடல் மாதிரி இது பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தன் ஒடியாரான், ஐயா ஐயா வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்து முதியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டு தான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு. யாரோ ஹெல்ப் கேட்டு தான் வருவாங்க. சரி, வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். சரிங்களா, நிறைய ஓலைச்சுவடி அங்கங்கே பாமர வீட்டில் தான், சாதாரண வீட்டில் தான் இருக்கும். அதை நிறைய தொகுத்தவர் இவர். ஏதோ கவிதை சேலத்துக்காரர் தான் நினைக்கிறேன். அவர் இங்கேருந்து கவிதை எழுதிட்டு போய் அங்கே சென்னையில் ஒரு தட்டை கொடுத்துருக்காரு இவங்க குருக்கிட்ட. அன்றைக்கி கவிதை எழுதெல்லாம் இருக்கட்டும், முடிஞ்ச என்ன பண்ணு, தமிழில் அங்கங்கே கிடக்கிற ஓலைச்சுவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேப்பரில் அச்சிடு. ஏன்னா ஓலைச்சுவடியும் ஒரு 300 வருஷம் தான் இருக்கும் ஆகிட்டு, அதுக்கு மேலே அது இதாகிடும், அழிஞ்சு போயிடும். அதனால் அதை பேப்பரில் அச்சடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அது நீ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவரோட குரு சொல்லியிருக்காரு. அப்புறம் இது இவர் என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு வந்து அதை செய்கிறாரு. தமிழ் மொழி சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம், ஓலைச்சுவடியில் உள்ளவற்றையெல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திரும்ப தந்து விடுவேன். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் என்றார் என்று வந்த பெரியவர் கூறினார். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்துவிட்டு, கோபம். சினம்னா என்ன அர்த்தம்? கோபம். நாளை ஆடிப்பெருக்கு விடியற் காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ போயிருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது சும்மா கொசுறு. ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கிறேன், அது பொறுக்கு உள்ளியா உமக்கு என்று கத்தினார். ஓலைச்சுவடிகள் இப்போ படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். வீட்டுக்காரர் மேலும் சினம் உண்டார். அது உமக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்குனால சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்று சாஸ்திரம். சாஸ்திரம்னா முடிஞ்சு போச்சு அவனுக்கு தான். இப்படியே விட சொல்லி எவ்வளோ நூல் அழிச்சிருப்பானுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சாதாரண பாமரனே எழுதியிருக்கிறான் எல்லாமே. அப்போ எல்லாரும் எழுதுவான், அவனோட கருத்துக்கள் எழுதுவான். அப்போ அவ்வளோ நூல்கள் இருந்திருக்கும். அது போக மிச்சம்தான் இருந்திருக்கு. அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடாது என கூறி வந்தவரை விரட்டினார். பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. ஆடிப்பருக்கு வரப்போதில்லை, அடுத்த மாதமா? எப்போங்கம்மா தெரியலையா? அதான் இப்போ என்னது, இது என்ன மாதம்? ஆனியா? ஆடியா? ரைட், சரி. வந்தவரோ அதற்காக மனம் தளரவில்லை, அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார். அப்போல்லாம் வீட்டிலலாம் திண்ணை வச்சு கட்டுவாங்க, இப்போல்லாம் வச்சு அவனை கட்டுறதில்ல. கட்டினா பயம். ஆமாவா? குளிரும் பனியும் அவரை வாட்டின. உவேசா பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடியின் ஓர் ஏடு. அப்படி இருக்கு பாருங்க ஓலைச்சுவடி. அது ஓலைச்சுவடினா இந்த மரம்னு சொல்லுவாங்க, பூந்தப்பனைன்னு சொல்லுவாங்க. பூந்தப்பனை மரம்னு சொல்லுவாங்க. மரம் பெருசாக இருக்கும், பயங்கர ஹைட்டாக இருக்கும், செம்ம ஹைட் ஆகும். நூற்றுக்கணக்கான வருஷம் ஆனால் தான் அது அவ்வளோ ஹைட் ஆகும். சாக போகும்பொழுது அது இனப்பெருக்கம் நடக்கும், பூக்கும். அது மாதிரி பார்க்கலாமா மரம்? இது சாக போகிற டைம் இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கும், பயங்கர ஹைட்டாக போகும். சாக போகிற டைமில் தான் என்ன ஆகும், பூக்கும். பூத்து இந்த மாதிரி வெடித்து அந்த இலையெல்லாம் கொட்டிடும். இந்த மாதிரி போய் பூக்கும், நிறைய ஏகப்பட்ட பூ. அப்புறம் காய்க்கும், ஃபுல்லாக சடையாக இருக்கும் காய். அப்புறம் பழுத்து வெடித்து செதறுமா, வெடித்து தூரமாக எங்கெங்கேயோ போய் செதறும், கிலோமீட்டர் கணக்கில் போய் விழுமாமா. அங்கேருந்து வளரும். இவ்வளோ பெருசுங்க வரும். இது நார்மல் பனை மரம். அதோட எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க, கூந்த பனை மரம். இதோட இலை பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும். ஓலை, பனை மரத்தோட இலை என்னன்னு சொல்லணும், ஓலை தானே சொல்லணும். அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதில் எழுதுவாங்க. அதே மாதிரி எழுத்துக்கெல்லாம் அந்த ஓலைச்சுவடியில்
புள்ளிலாம் வைக்க மாட்டாங்க. புள்ளி வச்சானா ஆயிரும், ஓட்டை விழுந்துடும். அதனால் புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் இருக்காது. அப்புறம் தான் நம்ம கொண்டு வராங்க இதெல்லாம். புள்ளி வைக்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி விடியற்காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதை பார்த்தார் அந்த பெரியவர். அவரை தொடர்ந்து மறைந்து சென்று ஒரு புதருக்குள் பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் இட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகள் அப்பெரியவர் தேடி எடுத்தார். அவற்றில் ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே சுவடுகளை வாசிக்க தொடங்கினார். அவர் கண்ணில் கண்ணீர் பெரியது. அவர் தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடிகளில் இருந்தன. இந்நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவரே உவே சாமிநாதர். அப்படியெல்லாம் சேர்த்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் தாளோ எழுத்துக்களோ இல்லை. பனை ஓலையை பக்குவப்படுத்தி சொன்ன இல்லையா, பக்குவப்படுத்தணும், பதப்படுத்துறது. அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி. ஓலை அதில் சுவடு எழுத்துக்கள் இருக்குது, அதான் ஓலைச்சுவடி என்று பெயர். சுவடுன்னா என்ன அர்த்தம்? அவன் கற்றுக்கிட்ட விஷயம் அதெல்லாம் அதில் எழுதி வைக்கிறாங்க. அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடியில் தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலையில் எழுதும் பொழுது ஓலை கிளியாமல் எழுதுதல் வேண்டும். அதனால் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது. சரியா? புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. ஒற்றை கொம்பு இதுவா? இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காதம்மா. பேரன் என்பதை பெரன் என்றும் வாசிக்கலாம், பேரன் என்றும் வாசிக்கலாம். பேரன சரியா? அப்படி வாசிக்கலாம், இப்படி வாசிக்கலாம். ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வாசிக்கலாமா? இன்னும் வராது, புள்ளி இல்லை பாருங்கள். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். முன்னாடி பின்னாடி இருக்கிற வரியை வச்சு இதை தான் சொல்ல வராங்கன்னு பொருள் கொள்ளணும். பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தமிழில் தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் உவே சாமிநாதர். இந்த மாதிரி பழைய ஓலைச்சுவடியில் இருந்த நூல்களெல்லாம் பேப்பரில் அச்சுக்கு மாற்றினதில் முக்கியமான இவரும் ஒருத்தர். இன்னும் இருக்காங்க, ஒருத்தர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா உவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கின்றோம். அவர் ஐயர் தான், நல்லவனும் இருக்கிறான். சரியா? அப்போ ஜாதியை வச்சு மட்டும் ராவணனா அந்த குறுகிய புத்தியிலே எல்லோரும் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஜாதிக்காரனா முதல்ல ஜாதியே கிடையாது, தனிப்பட்ட மனித இயல்பு. ஜாதியை வச்சுலாம் எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆமாம். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா உவேசா என்றும் அன்போடு அழைக்கின்றோம், உரிமையோடும் அழைக்கின்றோம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள். அப்பா, அதான் ஒரு படத்தில் சூர்யா வாசிப்பான்ல, பூ பேரெல்லாம் சொல்லுவானே, ஒப்பிப்பானே. நம்ம ஊரில் தான் ஒப்பிச்சாக்கா ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா அவன் பெரிய ஆள். புரிஞ்சுக்கிட்டானா இல்லையாலாம் கிடையாது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா பெரிய ஆள். சூர்யா ஒரு படத்தில் ஒப்பிப்பானே தெரியுமா? பூவெல்லாம் கேட்டுப்பாரான் ஏதோ ஒரு படத்தில். எல்லா பூவோட பேர் சொல்லுவான். யூடியூப்பில் போட்டு பாருங்கள், சூர்யா பூவோட பேர்லாம் சொல்லுவார். அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சீன் மட்டும் வரும். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தது. அந்த அளவுக்கு நாலேஜ் தமிழர்களுக்கு. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள். கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னை. ஆமாம், கீழ் திசைனா கிழக்கு, மேல் திசைனா மேற்கு. அரசு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையில். சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில். மராத்தியர்கள் உருவாக்கியிருப்பாங்க சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில். சரி, இருந்தன. அவற்றுள் 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பூக்களின் 99 பூக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க, 96 தான் தெளிவாக இருந்திருக்கு. 3 பூக்கள் தெளிவாக இல்லை. ஆனால் 3 பூக்கள் தானே தெரியவில்லை என அவர் விட்டுவிடவில்லை. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடம் இருக்கிறதா என்று மறுபடியும் ஊராக வீடு வீடாக தேடிச் சென்றார். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அவன் தானே 10 பாட்டில் குறிஞ்சிப்பாட்டுன்னு ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர். ஓகே,
குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதோட ஆசிரியர் யார்? கபிலர். ஓகே. பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தன. அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். எதையும் அரைகுறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். அவர் பிறந்த ஊர் திருவாரூரா? திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரம். அவருடைய இயற்பெயர் வெங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். வேங்கடரத்தினம். ஊர் பெயர் என்னது? உத்தமதானபுரம், வேங்கட ரத்தினம், மீனாட்சி சுந்தரம். அதான் சாமிநாதன். சாமிநாத ஐயர். ஹலோ. உத்தம தானபுரம் வெங்கடரத்தினம் என்ற சாமிநாதன். அதனால தான் அங்கே பாருங்கம்மா. அவங்க அப்பா பேரா? உத்தம தானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதே சுருக்கமாக உவே சாமிநாதர் என்று அழைக்கப்பட்டது. 1855 பிறந்திருக்காரு. 1942. அப்பா எத்தனை வருஷம்? 85 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காரு. தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வந்தது. யாரோடது? உவேசாவோடது. என்ன அர்த்தம்? உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். சரியா? அதான் அதோட சுருக்கம் தான் உவேசா. தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையடையவில்லை. அவருடைய பேரப்பிள்ளைகளான நாமும் அப்பணியை தொடர்வோம். அவரோட இல்லம் உத்தமதானபுரத்தில். எந்த ஊர்? திருவாரூர் மாவட்டம். அங்கேருந்து வந்த இன்னொரு ஆள் யார்? சிறப்பு குறிப்பு. உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்னும் சென்னையில் உள்ளது. பெசன் நகரில் இருக்காமா. தொடர்ந்து செயல்பட்டு வருது. பெசன் நகரில் வேறு என்ன ஃபேமஸ்ஸு? யாருமே சென்னையை பற்றி தெரியாதா? பீச்சா? பெசன் நகர் பீச்சு ஃபேமஸ். உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர் ஜியு போப், சூழியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். ஜியு போப். ஆனால் அவர் நூல்களாக வாழ்க்கை ஃபுல்வாக என்ன பண்ணியிருக்காரு? அந்த வேலையாகவே இருந்திருக்காரு. பெரிய விஷயம் இல்லை அது. நடுவண் அரசு, அதை ஒன்றிய அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. 2006 யார் வெளியிட வச்சிருப்பா? அங்கே அவங்க தான் கூட்டணி. 2004 9 வரைக்கும். சரியா? பிரித்து எழுதுக. என்ன பாக்ஸ் விட்டோமா? பதிப்பித்த நூல்கள் 8 தொகை. ஆகா 10 பாட்டு. சங்ககால இலக்கியம் ஃபுல்லாக அவர் தான் தூத்துருக்காரு. அப்புறம் இவங்க யார்? சிவகசிந்த மாதிரி சிலப்பதிகாரங்க, காப்பியங்கள். அதில் 3 இவர் தான் பதிப்பிச்சிருக்கார். புராணங்கள் 12 புராணம். அந்த வடக்கு உலா, கோவை, தூது, வெண்பா நூல்கள், அந்தாதி, பரணி, மும்மணி கோவை, இரட்டை மணி மாலை, பிரபந்தங்கள், பிற பிரபந்தங்கள். 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குல்ல, அதில் 4. இதெல்லாம் ஒரு பதிப்பிச்ச நூல் எடுத்துகிட்டு வந்து ஓலைச்சுவடியில் இருக்கிறத ஓலைச்சுவடி, ஓலை கூட்டல் சுவடி. தமிழ் பணி, தமிழ் கூட்டல் பணி. குறிஞ்சிப்பாட்டு, எழுத்தாணி, எழுத்தாணி. இதில் என்ன மறைஞ்சிரும்? இத்து கூட்டல் ஊ போயிடுச்சு. ஊ கட்டுருமா? ஊ கட்டு போய் இத்துவும் இந்த ஆவும் சேர்ந்து தா. அடுத்தது 10 பாட்டு. இப்போ வரணுமா? 10 பாட்டு.
எது மட்டும்தான் மிகும்? வல்லினம் மட்டும் மிகும். வல்லினத்தில் எல்லாமே மிகுமா? ர ச ட த ப ர. தாவும் ராவும் வராது. ஏன்னா வறுமொழியில் முதல்ல இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. வறுமொழியில் முதல்ல வரமாட்டாங்க. வறுமொழின்னா என்ன அர்த்தம்? 2வது வந்து சேரக்கூடிய. இப்போ பாட்டு சேர்றது. ஓகேவா? சரி. ஓலைச்சுவடை தேடி வந்த பெரியவர் உவே சாமிநாத ஐயர். முழு பேர் என்ன? முப்பதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார். வெரி குட். உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். எதில் எழுதினார்? ஆனந்த விகடனில். அடுத்தது, உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் டேஷ் பணியை மேற்கொண்டார். தமிழ் நூல்களை தேடி அதை அச்சில் ஏற்றணும். அதான் ஓடிட்டளத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுக்க. உவே சாமிநாத பிறந்த ஊர் உத்தமதானபுரம். எந்த ஊர்? எந்த டிஸ்ட்ரிக்கு? அப்போ இப்போ பிரிஞ்சிருக்கலாம். அங்கேருந்து வேறு அந்த இன்னொரு சிங்கம் யார்? திருவாரூரில் கலைஞர். ஆமாம், ஸ்டாலினா. அவரெலாம் அந்த ஊருக்கு என்னைக்காவது போயிட்டு வந்திருப்பார், அவ்வளோதான். கருணாநிதி என்ன பண்ணாராம்மா, 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிட்டாரு. 6வதுக்கு போகிறப்ப ஏதோ சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்களாம்மா. அந்த திருவாரூர் குளத்தில் போய் நான் விழுந்து செத்து போயிடுவேன் 6வதுலேயே. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? சந்தோஷமாக ஸ்கூலில் சேர்த்திக்கலாமா, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஓடிருப்போம். அந்த மாதிரி அப்போவே 9 வயசில் என்ன பண்ணுறாரு? புரட்சி. அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம். அப்படி அந்த இயற்கையிலே அவர்கிட்ட அந்த தன்மை இருந்ததுனால தான் இவ்வளோ வேலை செய்ய முடியும். இதெல்லாம் செய்யவே முடியாது. ஏன்னா சுற்றிலும் யார்? அவனுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இந்த எல்லாமே அவனுக்கு தான் இருப்பானுங்க. வேலை செய்ய முடியாது. அதனால தான் காமராஜரே சிஎம் போஸ்ட் வேணான்ருவார், ஏற்றுக்க மாட்டார். அவரை பெரியார் சொல்லுது. ஏன்னாக்கா சுற்றிலும் அவங்க அவா குரூப், அவங்கள்ட்ட நடுவில் உட்காந்து வேலை செய்ய முடியாது. வேணும்னே ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பெருசாக வைக்கிடுவானுங்க. ஏன்னா வேற வரல, பிராமணன் மட்டும் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி எழுதி வந்து அவ்வளோ படைப்பு. சாதாரண விஷயம்லாம் கிடையாது. சின்ன தப்பு பண்ணால் அவ்வளோதான் ஊதி பெருசாக்கிடுவானுங்க. சரியா? எழுதுனவே அவனே எழுதுறான், அவன் பிள்ளையா எழுதுறான் அப்படின்றான், தப்பாக எழுதுறான்னுவான். பாருங்க. அடுத்தது, உவேசா அவர்களை நாம் டேஷ் என அன்போடு உரிமையோடும் அழைக்கின்றோம். தமிழ் தாத்தா. ஓகேவா?